ஓம் நம பார்வதி பதையே ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து ஆண்டாள் நாச்சியார் பாடிய திருப்பாவை பாடல் 11. கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து, கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து, செற்றார் திரளழிய சென்று செருகச் செய்யும், செற்றார் திரளழிய சென்று செருகச் செய்யும். குற்றமொன்றில்லாத கோவலதம் பொற்கொடியே, குற்றமொன்றில்லாத கோவலதம் பொற்கொடியே. பொற்றரவு அல்குல் புனமையிலே போதராய், பொற்றரவு அல்குல் புனமையிலே போதராய். சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின், சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின். பொற்றரவு அல்குல் புனமையிலே போதராய், சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின். முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட, முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட. சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டினி, சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டினி. எற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய், சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டினி. எற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய். கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து, செற்றாதல் வழியச் சென்று செருகச் செய்யும். குற்றமொன்றில்லாத கோவலதம் பொற்கொடியே. புற்றரவு அல்குல் புனமையிலே போதராய், சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின். முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட. சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டினி. ஏற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய். ஒரு விளக்கம். கன்றுகளோடு கூடிய பசுக்களிடமிருந்து பால் கறப்பவனாகவும், தங்களை பகைத்தவர்களை எதிர்த்து நின்று போரிடும் தன்மை உடையவனும் மாசுமற்றவனுமான கோபாலனை தழுவத் துடிக்கின்ற பொற்கொடியே. புற்றிலிருக்கும் பாம்பின் படத்தை போன்ற அல்குலை உடைய மயில் போன்றவளே. நம் சுற்றுப்புறத்தில் உள்ள எல்லா தோழியரும் உன் வீட்டு வாசலில் வந்து குளிவித்தார்கள். அவர்கள் மேகவண்ணனாகிய கண்ணனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். செல்வத்தையும் பெண்மையையும் புனிதமாய் காப்பவளே, இதையெல்லாம் கேட்டும் அசையாமலும் பேசாமலும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே. அர்த்தமற்ற இந்த உறக்கத்தினால் உனக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது? ஓம் நம பார்வதி பதையே ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. திருச்சிற்றம்பலம்.